கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2024 செப்டம்பர் மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகிமையான வாக்குத்தத்தம் 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று இங்கே சங்கீதக்காரன் ஒரு மகிமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு இன்னைக்கு அதை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஆமென் சொல்லாமா? சரி, கவனிங்க. இந்த வேத பகுதியில் இங்கே சங்கீதக்காரன் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 18வது சங்கீதம். ஆமேனா? 18வது சங்கீதத்தை அப்படியே இந்த இடத்துல தாவீது பாடியிருப்பார். 18வது சங்கீதத்தை தான் அப்படியே இங்கே இருக்கும். ஆனால் இங்கே தாவீதினுடைய ஒரு பெரிய மகத்துவம் இங்கே உள்ளே இருக்கிறது. சரி, கவனிங்க. இங்கே ஆண்டவரை பார்த்து சொல்கிறார். இங்கே ஆண்டவரையுடைய அந்த மகிமையை ஏற்றுக்கொண்டவராக சேனைகளின் கர்த்தராகிய இயேசுராஜாவை பார்த்து அவர் சொல்கிறாரு, என் தேவனே, உம்மாலே நான் ஒரு சேனை. கவனிக்கணும், இது ரொம்ப இது நம்ம நிறைய தியானம் செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பர்டிகுலராக அவருடைய நோக்கம் திட்டம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், உம்மாலே நான் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு இங்கே ஆக்சுவலாக இது எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒரு பட்டணத்தை பிடிக்கிற ஒரு காரியம், யுத்தம் பண்ணி ஒரு பட்டணத்தை பிடித்து அந்த பட்டணத்தில் ஆளுகை செய்யக்கூடிய காரியத்தை தான் இந்த இடத்துல இங்கே தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். சரி, இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். என்ன காரணம்னா, தேவன் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், நித்திய காலமாய் அவரோடு கூட ஆளுகை செய்வதற்காக. ஆமேனா? நித்திய காலமாய் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யணும். அப்போ ஆளுகை செய்யணும்னா ஒரு ராஜ்யம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் நமக்கு இந்த ராஜ்யத்தை இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்திருந்தார். ஆனால் மனுக்குலம் பாவத்தில் விழுந்துவிட்ட பிற்பாடு தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகக்கூடாதபடிக்கு இன்றைக்கு ஒரு பெரிய சேனையாக நிற்கிறது எது அப்படின்னா மாம்சம், அதாவது பாவம். இந்த மாம்சத்தினாலே மரணம். நீங்கள் சிம்பிளாக புரிந்து கொள்ளும்படி சொல்கிறேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சேனைக்குள் பாய்ந்து போகிறது என்ன அப்படின்னா மாம்சமாகிய சேனை, அந்த ஒரு சேனை. நமக்கு அநேக வாழ்க்கையில், நமக்கு அநேக நேரங்களிலே நமக்கு நிறைய யுத்தம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணி தான் எல்லாத்தையும் ஜெயிக்கிறோம். இதை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை எப்படி நம்ம நிவர்த்தி செய்து கொள்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணி தான் ஜெயங்கொள்கிறோம். இந்த ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறவர் யார் என்றால் மரணத்தை ஜெயித்தவர், மாம்சத்தை ஜெயித்தவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ தேவன் அங்கே சொல்கிற என் தேவனாலேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, கர்த்தராகிய தேவன் மரணத்தை ஜெயித்தவராய். இந்த மதில் என்பது மரணத்தை காண்பிக்கிறது. மதில் என்பது மரணத்தையும், சேனை என்பது மாம்சத்தையும் காண்பிக்கிறது. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த யுத்தங்கள் நீங்களாம் பார்க்கும்போது ஒருத்தரோட ஒருத்தர் யுத்தம்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த யுத்தங்களை எல்லாம் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் யுத்தத்தை செய்து தான் பிடித்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை யுத்தம் செய்து யோசுவாவின் தலைமையில் யுத்தம் செய்தான் பிடித்தார்கள். இது எல்லாமே ஆவிக்குரியவைகள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசன வசனமும் சுய தோற்றத்தை உடைய பொருளை உடையதாக இராது. அது தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவி பேசினார்கள். முழுக்க அது சுய தோற்றம் கிடையாது. யுத்தம் அப்படின்னா, இப்போ பெலிஸ்தீர்களோடு யுத்தம் பண்ணுறாங்கன்னா, பெலிஸ்தீர்கள்னால் யார், எப்படிப்பட்ட ஒரு மாம்சீகம் நம்மை தடுக்கிறது என்பதை பார்த்து நாம் அலசிக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? இவ்வளவு காலம் நம்முடைய கண்ணீருக்கு காரணம் என்ன? ஏன் என்னால் இந்த காரியத்தை ஜெயிக்க முடியல?
ஏன் நான் தோற்று போகிறேன், ஏன் என்னால் ஒரு மதிலை தாண்ட முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ கலங்கியிருக்கலாம். இன்றைக்கு மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்து மரணத்தை ஜெயித்த சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை அழைத்திருக்கிறார். ஆமெனா. அந்த வெற்றியை இன்னைக்கு நமக்கு தான். அதனால் இவ்வளவு காலமாய் நம்ம தோற்று போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் மாம்சம். ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கே தேவன் இந்த உலகத்தில் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதற்காகவே நம்மை அழைத்தும் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? அப்போ தேவனா ஆவினால் தான் எல்லாமே ஆகும். ஆனால் பாவம் என்ன செய்து விட்டது என்றால், என்னால் எல்லாம் கூடும், என்னால் எல்லாம் கூடும்னு சொல்லி இந்த மாம்சம் குறுக்க நிற்குது. இந்த மாம்சம் தான் என்னப்படும் ஒரு சேனையாக. இந்த மாம்சம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப பலவீனமானது. அப்படியே அழும், என்னால் முடியலையே. இந்த சுய பரிதாபம், இந்த சுய நம்பிக்கை, என்னால் எல்லாம் முடியும், இந்த சுய பரிதாபமும் இந்த சுய நம்பிக்கையும் தான் இன்றைக்கி நமக்கு குறுக்க நிற்கிறது. சில வேளைகளை நம்ம பார்க்கும்போது நம்ம நினச்ச காரியம் நடக்கலைன்னு சொல்லும்போது பயங்கரமாக அழுது அப்படியே புலம்பி தீர்த்துருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் நம்ம அழுறோம் அப்படின்னா, என்னால் முடியலையே, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம குறுக்க நிற்கிறோம். இப்போது ஆண்டவர் சொல்கிறார், ஒரே ஒரு சேனை தான். இந்த ஒரு சேனை எதுன்னா என் சுய நம்பிக்கையும் என் சுய பரிதாபமும். எனக்குன்னு யாருமே இல்லையே, என்னால் முடியலையே, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்களே, யாருமே என் மேலே அன்பாக இல்லையே. இப்படிப்பட்ட இந்த எண்ணங்கள், இந்த மாம்சீகம் தான் இந்த சேனை. அதுதான் நம்மளை போயிட்டு நம்முடைய ஆத்துமாவை அலைகழித்து நம்மளை நிர்மூலமாக்குகிறது. இந்த மாம்சமாகிய இந்த சேனையை நம்ம ஜெயிச்சா தான் இந்த மதிலை தாண்ட முடியும். மதில் என்பது மரணம். நல்லா கவனிக்கணும். இந்த மரணத்தை நம்ம ஜெயிச்சா தான் அந்த சியோன் எருசலேம் என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே போய் நித்திய காலமாய் அந்த மதில் சூழ்ந்த பட்டணத்தை நாம் ஆளுகை செய்ய முடியும். ஆமேனா. ஆவிக்குரிய ரீதியில் மதில் என்பது மணவாட்டிக்கு ரட்சிப்பு. ஆக இந்த மரணம் என்கின்ற இந்த மதிலை தாண்டினால்தான் நித்திய காலமாய் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அந்த மதில் மேலே மாம்சம் என்கின்ற சேனை நிற்குது. மாம்சம் என்கின்ற சேனை நின்று நாம் இந்த மதிலை தாண்டக்கூடாதபடிக்கு குறுக்க தடுத்து நிறுத்துது. கண்டிப்பாக நாம் பாவம் செய்துவிட்ட நாம், தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்துவிட்ட மனுக்குலம், இந்த மாம்சம் தான் குறுக்க நின்று தடுக்குது. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது? ஆமேனா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். உம்மாலே நான் ஒரு சேனை. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டேன். என் விரோதி யாரு? என் மாம்சம். புரிஞ்சு போச்சா? இப்போ புரிஞ்சு போச்சா? என் விரோதி என் மாம்சம். நல்லா கிடையாது. உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆக பழைய ஏற்பட்ட காலத்தில் நடந்த இந்த யுத்தங்கள் எல்லாமே நம்முடைய ஆவியில் எப்படி நம்ம ஜெயங்கொண்டு இந்த யுத்தத்தை மேற்கொள்ளுகிறோம் என்பது தான் நமக்கு ரகசியம். ஆமேனா. அப்போது இன்னைக்கு ஒரு தொழிலாக இருக்கட்டும், நம்ம வீடு கட்டுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது குடும்பத்தில் போராட்டமாக இருக்கட்டும், இதில் எல்லாம் இந்த மதிலை தாண்டி நம்ம ஆளுகை செய்யக்கூடாதபடிக்கு, புரிஞ்சு போச்சா? ஒரு தோல்வி, ஒரு மதிலை தாண்டி ஒரு ஆளுகை செய்யக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுய பரிதாபம், இந்த சுய நம்பிக்கை. என்னால் முடியலையே, என்னால் பண்ணலையே. இந்த சேனை இருக்கு பாருங்க, இந்த மாம்ச சுயம், இதுதான் பயங்கரமான சேனை. இந்த சேனைக்குள்ள நாம தான் பாய்ந்து போய் அந்த சுய பரிதாபக்காரனை, அந்த சுய நம்பிக்கைக்காரனை வெட்டி வீழ்த்திட்டு மதிலை தாண்டணும். ஆமேனா. இப்போ நல்லா கவனிங்க. முதல்ல இந்த சேனை என்பது மாம்சம் என்பதை நாம் பார்த்து விட்டோம். இந்த மதில் என்பது ஒரு மரணம். இப்போ கவனிங்க. யெசபேலினுடைய உடலை யெஸ்ரயேலின் மதில் அருகே நாய்கள் தின்னும் அப்படின்னு வசனம் சொல்லுது. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 1 ராஜாக்கள் 21-23 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21-23. யேசபேலை குறித்து கர்த்தர் நாய்கள் யேசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். ஆக மதில் அருகே என்பது, அந்த மதில் என்பது மரணம், அந்த சேனை என்பது மாம்சம். புரிஞ்சு போச்சா? ஆமென் சொல்லுவோமா? அப்போ இந்த மதிலை, இந்த மரணம் என்கின்ற இந்த மதிலை தாண்டினால்தான் நித்திய ஆளுகை. ஆமேனா. ஆமேனா.
இப்போ கவனிங்க, எது மரணம் என்றால் தேவனுடைய பிரசன்னம் இல்லாதிருப்பது. இந்த தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்கிற வேலையில் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு சோர்ந்து போயிருச்சுன்னா தேவனை சந்திக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த மதிலை தாண்டணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு தோல்வியை கொடுக்கிற இந்த மரணத்தை நம்ம ஜெயிக்கணும். இனி நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியே பார்க்க போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன்னா அவராலே, என் இயேசு ராஜாவாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போய் என் மாம்சமாகிய அந்த சேனையை, என் எதிரியை நான் ஜெயங்கொள்ள போகிறேன். இந்த மதில் என்பது தான் அந்த மரணம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தாவீது ராஜாவுக்கு விரோதமாக சேபா என்கின்ற ஒருத்தன் என்ன பண்ணான்னா எழும்பினான். அவன் ஓடி போயிட்டு ஆபேல் என்கின்ற ஒரு பட்டணத்துக்குள்ளே போயிட்டு அவன் போய் பதுங்கிருப்பான். அது மதில் சூழ்ந்த பட்டணம். இப்போ யோவாப் என்ன செய்வார்னா இந்த மதிலையே இடித்து போட்டு இந்த மதிலெலாம் தகர்த்து போட்டுட்டு அவனை பிடிக்கிறதுக்காக போவாங்க. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ வந்து உனக்கு என்னையா வேணும்? அந்த சேபா தான் எனக்கு வேணும். ஒன்றே வேணாம், இப்போ சேபா தலையை வெட்டி அந்த மதில் மேலே போடுறேன். ஆமேனா, இந்த மதிலிருந்து நான் போடுறேன், நீ விட்டுட்டு, உனக்கு தேவை சேபா தானே, நீ போயா. ஆக அந்த மதில் என்பது ஒரு மரணத்தை காண்பிக்கிறது. ஆமேனா, அந்த ஸ்திரீ என்ன செய்வாள் என்றால் அந்த பட்டணத்து மனிதரோட புத்தியாய் ஞானமாய் பேசி அந்த சேபாவின் தலையை வெட்டி யோபாவுக்கு மதில் மேலிருந்து போடுவாள். ஆக மதில் என்பது உன்னை போட்டுரும். இந்த மதிலை தாண்டணும். அப்போ சியோன் எருசலேம் என்கின்ற சியோன் என்பது அரணான பட்டணம். அரணான பட்டணம் தான் மதில் சூழ்ந்த பட்டணம் என்றால் அது அரணான பட்டணம், பொக்கிஷம் நிறைந்த பட்டணம். ஆக சியோன் எருசலேம் என்ற மதிலுக்குள்ள தாண்ட வேண்டுமே ஆனால் தேவனுடைய பலன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த உம்மாலே? அதுக்கு மேல் வசனம் 22ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். என் விளக்கு, நல்ல கவனிங்க, யார் என் விளக்கு? என் இயேசு ராஜா என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஆமென். விளக்கு, வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் விளக்காய் இருக்கிறார். விளக்கு அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேகமாக நான் போகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்க போல 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 ராஜாக்கள் 8:19. விளக்குனா என்ன? வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 8:19. கர்த்தர் உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு உண்டு கட்டளையிடுவேன். என்னாலும், நல்ல கவனிங்க, கர்த்தர் உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதின்படியே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னாலும் ஒரு விளக்கு. யாருடைய சந்ததியில? யாருடைய சந்ததியில? தாவீதுடைய சந்ததியில என்னாலும் ஒரு விளக்கு. அந்த விளக்கு யாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதின் சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருப்பார். அப்ப விளக்கு என்று சொல்லுவது நித்திய ராஜா. ஆமேனா, நல்லா கவனியா. விளக்கு என்பது நித்திய ராஜா, ஜெயங்கொண்ட ராஜா, என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தர். ஆமேனா. வெளிச்சம் என்பது சிலுவை மரணம். ஆமென். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? அப்போ வெளிச்சம் என்பது சத்தியம். என்னது சத்தியம்? தேவன் ஆவியா இருக்கிறார். தேவகுமாரன் வந்து உலகத்தை, அதாவது மாம்சத்தை ஜெயங்கொண்டார். அந்த வெளிச்சம். தேவகுமாரன் சிலுவையிலே மரித்தார் என்பது வெளிச்சம். அவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக உயிரோடு இருக்கிறார் என்பது விளக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. வெளிச்சம் என்பது சிலுவை மரணம். எத்தனை பேர் தேவகுமாரன் சிலுவையில மரித்தார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? ஆமெனா. தேவனுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. என் மரணத்தை அவர் ஜெயித்தார் என்பது வெளிச்சம். அவர் என்றென்றைக்கும் உயிர் தெழுந்தவராய் ராஜாதி ராஜாவாய் தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பது விளக்கு. என்னாலும் ஒரு விளக்கு. அப்போ இங்க தெளிவா புரிஞ்சு போச்சு, கர்த்தர் என் விளக்கு. ஆமேனா. கர்த்தர் ஜெயம் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்தவராய், மரணத்தை ஜெயித்தவராய் தாவீதின் சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய போகிறார். அதனால ஆண்டவர், அவர் எப்படி ஜெயித்தார்? மாம்சமாகிய திரையின் வழியாய். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். மாம்சம் தேவனுக்கு எதிராக இருக்கிறது. தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 10:19 வாசிக்கிறோம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாம்ச திரையை கிழித்தார். ஆக ஒரு சேனையை ஜெயங்கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாகிய சேனையை ஜெயங்கொண்டார். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுய அன்பு, சுய பரிதாபம்,
இந்த சுயம் இந்த பூமியில் அப்படியே ஒட்டிக்கினே இருக்கும். ஆனால் என் இயேசு ராஜா தேவனுடைய குமாரனாக அவர் மாம்சத்தை சிலுவையில் ஜெயித்தார். என்றென்றைக்கும் ஒரு விளக்காய் அவர் ஜீவிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது இந்த விளக்கு யார் என்பதை நாம் பார்க்கலாம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் 22, 23. அதிலே எதுல? இந்த மதில் சூழ்ந்த இந்த எருசலேமிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரும் அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும் சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? யார் விளக்கு? ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. நல்லா கவனிங்க. அதான் இங்க சங்கீதக்காரன் பாடுகிறார், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னா, ஆட்டுக்குட்டினா பலி. அவர் பலியாகி மாம்சத்தை பலியாக்கி, மாம்ச சித்தம் செய்யாமல் மாம்ச சித்தத்தை சிலுவையில் பலியாக்கி தேவ சித்தத்தை செய்த விளக்கு. என்றென்றைக்கும் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு விளக்கு. அப்போ இந்த மாம்சம் என்கின்ற சேனை, என் மாம்சத்தை நான் ஜெயித்து, இன்னைக்கு நிறைய நமக்கு தோல்விக்கு காரணம் நம்முடைய மாம்சம் தான். ஆமேனா? புரிஞ்சு போச்சா? தேவ சித்தம் செய்யணும். அப்பா உங்க சித்தம் என்ன? என் தேவரி என்னை குறித்த உங்கள் சித்தம் என்னன்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாமல் மாம்சம் அவசரப்பட வைக்குது. மாம்சம் நம்மளை என்ன பண்ண, வேகமாக ஒரு காரியத்தில் போய் மாட்டிக்கின்னு பொறுமையை இழந்து அதில் போய் மாட்டிக்கின்னு துன்பத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தோம். ஆனால் மாம்சத்தை ஜெயித்த, அந்த மாம்ச சேனையை ஜெயித்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உன் கையை பிடிச்சு சொல்றாரு, கவலையே படாத, உன் மாம்ச சேனையை நீ ஜெயிச்சிட்ட. மரணம் என்கிற மதிலை தாண்டிட்டு நீ என்னன்னைக்கு ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறாய். ஆமென் சொல்லுவோமா? அந்த பரம எருசலேம் சீயோன் என்ற மகிமைக்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். எல்லா யுத்தங்களையும் கர்த்தரே பார்த்துக் கொள்வார். அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தர். அவர் கேருபீன்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவர். 2 வசனத்தை கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 37. நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். அதனால நம்ம சேனைக்குள்ளே போய் இந்த மாம்ச சேனையை ஜெயிப்பதற்கு அவர் உதவி செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? சேனைகளின் கர்த்தர் கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என்றால் என்ன அர்த்தம்? கேருபீன்கள் மகிமையை காண்பிக்கிறது. அப்ப துதிக்கு பாத்திரர். இந்த சேனைகளின் கர்த்தர் யார் என்றால், மாம்சத்தை சிலுவையிலே ஜெயித்த பராக்கிரமர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மை அழைத்து மாம்சமாகிய சேனையை ஜெயங்கொண்டு மரணமாகிய மதிலை தாண்டி அந்த மதில் சூழ்ந்த பட்டணத்தில் நாம் என்றென்றைக்கும் ஆளுகை செய்யும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? 24வது சங்கீதத்தில் இந்த சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 7 தொடர்ந்து வாசிக்கணும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற மகிமையின் ராஜா. அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தரே. இந்த வால்யூம் கம்மி பண்றா, சவுண்ட் வருது அப்படியே இருக்கீடா, கொஞ்சம் கம்மி பண்ணு. அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் இருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. என்ன கர்த்தர்? சேனைகளின் கர்த்தர். என்ன சேனை? சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாகிய சேனையை அவர் சிலுவையிலே ஜெயங்கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம சத்தியத்தை புரிஞ்சுக்கலாம். இப்ப கவனிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார். எப்படி பார்க்கிறேன்?
என் தேவனுடைய வெளிச்சம், என் தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது. அவர் விளக்காய் இருக்கிறார். இந்த விளக்கு என்பது என்றென்றைக்கும் தேவனுடைய ராஜ்யம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கர்த்தத்துவம், நீங்காத கர்த்தத்துவமும் அவருடைய ராஜரிகம் என்றென்றைக்கும் அழியாததுமாய் இருக்கும். அவரே அந்த விளக்கு. அந்த மதில் சூழ்ந்த எருசலேம் பட்டணத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விளக்காய், ஆட்டுக்குட்டியானவரே விளக்காய் என்றென்றைக்கும் இருக்கிறார். அப்படியானால் நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே, இவ்வளவு காலம் என் மாம்சத்தை ஜெயிக்க முடியாமல் இருந்தேன், ஆனால் இப்போ நான் சொல்றேன், எனக்காகத்தான் என் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயம் எடுத்திருக்கிறார். நான் தான் என் மாம்சத்துக்குள்ள ஓடுவேன், நான் தான் என் மாம்சத்துக்குள்ள பாய்ந்து போவேன். முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள என்னுடையது நான் எனக்குள்ள அப்படி பயங்கரமா உள்ள போய் நம்முடைய ஆத்மாவை அலகழிச்சது. ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே, என் விளக்காய் இருக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே இப்போ நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போய் என் மாம்சத்தை நான் சிலுவையிலே ஆணி அடிப்பேன். ஆமேனா, ஆமேனா. இப்போ நல்லா கவனிங்களேன், யோசேப்பை கர்த்தர் ஆளுகைக்கென்று தெரிந்து கொண்டார். அவர்கள் சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் யோசேப்போடு கூட பேசினார். நல்லா கவனிக்கணும். கதிர்கட்டு, யோசேப்புடைய கதிர்கட்டு நிற்கிறது. அந்த கதிர்கட்டை சுற்றி 11 கதிர்கட்டுகள் வணங்கி யோசேப்புடைய பாதத்தில் விழுகிறது. அப்படின்னா ஆளுகை. ஆமேனா, ஆமேனா. எல்லாரும் யோசேப்பை வணங்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் தரிசனத்தை கொடுக்கிறார். சேனைகளின் கர்த்தர், மகிமையின் கர்த்தர் அழைக்கிறார். எதுக்கு? நீ மதில் சூழ்ந்த பட்டணமாகிய சீயோன் எருசலேமிலே நீ ஆளுகை செய்ய வேண்டும். ஆமேனா. அப்படின்னா மறுபடியும் இந்த சொப்பனத்தை பலக்க பண்ணுகிறார். எப்படி? 11 நட்சத்திரங்களோ சூரியனும் சந்திரனும் என்ன பண்ணுதுன்னா யோசேப்பை வணங்குகிறதாக. அப்ப கர்த்தர் இந்த ஆளுகையை யோசேப்புக்கு கொடுத்து அழைக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆனா இந்த அழைப்புக்கு விரோதமாக குறுக்க நிக்கிறது எதுங்க? மாம்சம். ஆமென் சொல்லுங்க. மாம்சமாகிய சேனை குறுக்கே நிக்குது. எப்படி? யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். ஆமெனா. அதாவது யோசேப்புடைய மாம்சம் யோசேப்புடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு குறுக்கே நிக்குது. புரிஞ்சு போச்சா? ஆமென் சொல்லுவோமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரத்தில் அந்த முக்கியமான வசனங்களை மாத்திரம் சொல்லி நம்ம வேகமாக கடந்து போக போகிறோம். 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? துரைத்தனத்துக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேனா. நீ தோற்று போவதற்கு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோமா? நீங்க தோற்று போகிறதுக்கு அல்ல, துரைத்தனம் செய்வதற்காக தேவன் நம்மை தரிசனம் கொடுத்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை திட்டமிட்டு தேவன் நம்மை உருவாக்கினார். வாசிக்க பார்க்கலாம். நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யார் பகைச்சது? யோசேப்புடைய மாம்சம். ஆமெனா. யோசேப்புடைய, நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள் தான். இந்த கடைசி நாட்களிலே தேவன் நம்முடைய கண்களை திறந்து இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்தர் மகிமைப்படுவாராக. இப்போ நல்லா கவனிங்க. யோசேப்புக்கு நல்லா தெரியும், என் பகையை நான் ஆளுகை செய்யக்கூடாதபடிக்கு பகைக்கிறது என் மாம்சம். ஆமேனா. ஆனால் எனக்கு தரிசனத்தை கொடுத்தவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா? சேனைகளின் கர்த்தர் யார்? அவருடைய வெளிச்சம் தேவன் சத்தியபரர் என்று சொல்லி சிலுவையில் மரித்தவர், மரணத்துக்கு அதிகாரிக பிசாசனை தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்தவர். அவர் விளக்காய் என்றென்றைக்கும் தாவீதினுடைய சிங்காசனத்தில் யூதா கோத்திரத்து சிங்கமாய் வீற்றிருக்கிறவர் என்னை அழைத்திருக்கிறார். இப்போ நல்லா கவனிக்கணும். யாக்கோபு யோசேப்பை அழைத்து, உன் சகோதரர்கள் சீகேமில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள், நீ கொஞ்சம் அவர்களுக்கு தின்பண்டங்கள்லாம் எடுத்துக்கின்னு போயிட்டு அவர்கள் சேமத்தை நீ விசாரித்து கொண்டு வா. ஆமேனா. அவள் சேமத்தை நீ விசாரி. நல்லா கவனிக்கணும். யோசேப்புக்கு நல்லாவே தெரியும், என் சகோதரர்கள் என்னை பகைக்கிறார்கள். அதாவது என் மாம்சம் ஒரு சேனை எனக்கு முன்னதாக இருக்கிறது. நான் துரைத்தனம் பண்ணக்கூடாதபடிக்கு, நான் ஆளுகை செய்யக்கூடாதபடிக்கு ஒரு மாம்சம் என்னை பகைக்கிறது. ஆனால் எங்க அப்பா சொல்றாரு, என் சகோதரர் சேமத்தை விசாரணை. என் தேவன் நன்மைகளின் தேவன். ஆமேனா. நன்மை செய்ய எனக்கு, நல்லா கவனிங்க, நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆமேனா. இதுதான் இந்த மாம்ச போராட்டம். புரிஞ்சு போச்சா?
அதுதான் பவுல் கொண்டு வந்துட்டாரு 7ஆம் அதிகாரம் ரோமர் நிருபத்தில். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் உண்டு, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, பாவம் என்னை தடுக்கிறது. ஆக என் மாம்சம் தான் தடுக்குது. ஆனால் இப்போ நான் என்ன செய்யணும்னா, இப்போ நான் நன்மை செய்யணும், அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே இல்லை. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என் சகோதரர்களுக்கு நான் நன்மை செய்வேன். இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த மாம்சத்துக்கு நம்ம நன்மை செஞ்சு நம்மளை யார் யாரெல்லாம் பகைக்கிறார்களோ, நமக்குள்ள இருக்கிற இந்த சுய பரிதாபம், சுய அன்பு, இந்த சுயம் எல்லாத்தையும் சாகடிக்கும்படி நாம தான் பாய்ந்து சிலுவைக்கு நேராகி கடந்து போக வேண்டும். இப்போ யோசேப்பு என்ன செய்றாருனாக்கா, சகோதரர்களை சந்திக்கும்படிக்கு அங்கே யாக்கோபு அனுப்பினதும், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் சகோதரர்கள் என்னை பகைக்கலாம், ஆனால் என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த மாம்சத்தை ஜெயங்கொள்ளக்கூடிய மகிமை அந்த விளக்கு, என் தேவனானவர் என் விளக்காய் இருக்கிறார். என்னை அந்த வெளிச்சத்துக்குள்ள என்னுடைய விளக்கை அவர் ஏற்றுவார் அப்படின்னு சொல்லி அவர் தீவிரமாய் போகிறார். நான் தான் என் மாம்சத்தை ஜெயிக்கணும். புரிஞ்சு போச்சா? நான் தான் என் மாம்சத்தை ஜெயிக்கணும். இப்போ எப்படி தீவிரிக்கிறார்? அவர் சீகேமுக்கு போறாரு. போனால் அங்கே சீகேமில் அவங்க சகோதரர்கள் அங்கே இல்லை. அவர் என்ன செய்கிறார்னா, அப்படி அலையிறாரு, தீவிரிக்கிறார், பாய்கிறார், பாய்ந்து போகிறார். ஆமேனா? எங்க சகோதரர்கள் எங்கே? என் சகோதரர்கள் எங்கே? என் மாம்சம் எங்கே? என் மாம்சம் அவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். ஏன்னா நம்முடைய தேவன் நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர். அப்போ அங்கே ஒரு மனுஷன் யோசேப்புக்கு எதிர்பட்டு, நீ என்னப்பா பண்ற, என் சகோதரர்கள் எங்கே? ஆமெனா? இதுதான் முக்கியம். எத்த வாசிங்க பார்க்கலாம், 15ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். நல்லா கவனிக்க பார்க்கலாம், இதுதான் முக்கியம். என்ன தேடுற யோசேப்பை? என்ன தேடுற? எங்கே என் சகோதரர்கள்? எங்கே என் மாம்சமானவர்கள்? எங்கே என்னை பகைத்தவர்கள்? அவர்கள் நன்மை செய்ய போகிறேன். நம்முடைய மாம்சத்துக்கு நம் நன்மை செய்ய வேண்டும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அங்கே நடந்தது என்ன? அவர்கள் தோத்தானுக்கு போனாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றது. யோசேப்பு தோத்தானுக்கு தீவிரிக்கிறார், தோத்தானுக்கு பாய்ந்து போகிறார். காரணம், என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேனா? மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். தைரியமா உன் மாம்சத்தை வெட்டு. உங்க மாம்சம் உங்களை பகைக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. நல்லா கவனிங்க, சத்தியம் தெரியாது. தரிசனம் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நீங்க என்ன செய்யணும்னாக்கா, என் மாம்சத்துக்கெல்லாம் மகிமை இல்லை, என் தேவனுக்கு தான் மகிமைன்னு வேறு பிரிஞ்சு நிற்பீங்க. உங்க மாம்சம் உங்களை பகைக்கும், ஆனால் அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இவள் தான் வெற்றியே நமக்கு. அவங்களுக்கு புரியாத தரிசனம். யோசேப்புடைய மாம்சமாகிய சகோதரர்களுக்கு தரிசனம் புரியல. ஆனால் தரிசனம் கொடுத்தவர், என்னை அழைத்தவர் சேனைகளின் கர்த்தர், நான் அவரோடு ஆளுகை செய்யும்படியாய், அவரோடு துரைத்தனம் பண்ணும்படி என்னை அழைத்திருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். யோசேப்பு ரொம்ப சின்ன பையன், உங்க சகோதரர்கள் பலவான்கள், நெடியவர்கள் தான். ஆனால் என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், நன்மை செய்வேன். நம்மை பகைப்பார்கள். நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தில் மகிமை என் சரீரத்துக்கு, என் மாம்சத்துக்கு, என் மகிமை என் தேவனுக்கு என்று சொல்லி நம்ம வேறு பிரிஞ்சு நிற்போம். நம்முடைய மாம்சம் பகைக்கும். ஆனால் நன்மை செய்யுங்கள், யுத்தம் பண்ணி போராடி அவர்களோடு நில்லுங்கள். இப்போ நடந்த சம்பவம் என்ன? யோசேப்பை எடுத்து ஏறக்குறை சாகடிச்சிட்டாங்க. ஆமேனா? ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் வந்து கேட்கிற அளவுக்கு பாய்ந்தார். இதுதான் முக்கியம். என்ன தேடுறப்பா? வழியை விட்டுட்டாரு. அந்த மனிதன் யாரா இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன தேடுற? அவர் தீவிரிக்கிறார், பாய்ந்து போகிறார். மாம்சத்தை கண்டு அஞ்சவில்லை. இந்த மாம்சம் சுகம் கேட்கும், இந்த மாம்சம் இச்சிக்கும். இந்த மாம்சம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிறையிருப்புக்குள்ளாக நம்முடைய ஆத்மாவை சிறைக்குள்ள வைக்கும். அந்த சுய பரிதாபம், அந்த சுய நம்பிக்கை, இதையெல்லாம் நம்ம ஜெயிச்சவர் தான் நம்முடைய சேனைகளின் கர்த்தராகிய நமது ஆண்டவர். ஆமேனா? கடைசியில் சேனைக்குள்ள பாய்ந்தார், போனார். அவருக்கு மாம்சத்தில் பயங்கர போராட்டம். போத்திபாருடைய மனைவியை ஜெயங்கொண்டார். அங்கேயும் ஆவிக்குரிய ரீதியில் தான் ஜெயித்தார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் நேராக போனார். அங்கே சிறைச்சாலையில் போடுறாங்க. சிறைச்சாலை தலை துண்டிக்கப்படணும். மதில் சூழ்ந்திருக்கிறது, 4 சுவர்கள் சூழ்ந்திருக்கிறது. இப்பொழுது அங்கே பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிகளின் தலைவனும் அங்கே உள்ள இருக்கிறார்கள். பானபாத்திரக்காரன் மறுபடியும் உயர்த்தப்பட்டான். ஆனால் சுயம்பாகிகளின் தலைவனை தலை துண்டிக்கப்பட்டது. இப்போ
யோசேப்புடைய தலை துண்டிக்கப்படுவதற்காகத்தான் அங்கே இருக்கிறது. ஆனால் உம்மாலே இந்த மதிலை தாண்டுவேன், இந்த மரணத்தை ஜெயித்து விடுவேன். கரங்களை தாய்மன் சொல்லுவோமா? ஏனென்றால் எல்லா மாம்ச சேனைகளையும் ஜெயம் கொண்டு வந்தார். ஆமேனா? ஒரு மனிதன் எங்க தேர்ற, என்ன தேர்ற, இவருடைய தீவிரத்தை பார்க்கிறார், பாய்ந்து போனதை பார்க்கிறார். என் சகோதரர்கள், என் மாம்சத்தில் பாய்ந்து போனேன், இப்போ ஒரு மதில் சூழ்ந்திருக்கிறது, மரண மதில் சூழ்ந்திருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? இந்த மரண மதிலை தாண்டினால்தான் நித்திய ஆளுகை செய்ய முடியும். நமக்கு முன்னதாக நிற்கிறது ரெண்டு காரியம், ஒன்று மாம்ச சேனையும் மரண மதிலும். இது ரெண்டுத்தை தாண்டிட்டோம்னா சியோன் மகிமைக்குள்ளே பிரவேசித்து விடலாம், எருசலேம் மகிமைக்குள்ளே பிரவேசித்து விடலாம். ஆமென் சொல்லுவோமா? அந்த மதில் சூழ்ந்த பட்டணம் என்பது ஒரு மகிமையின் பட்டணம், பொக்கிஷம் இருக்கிற பட்டணம். அப்போ ஆண்டவர் அங்கே சொல்றாரு, அங்கே கரெக்டாக யோசேப்பை அந்த மதிலை தாண்டுவதற்கு கர்த்தர் அங்கே ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ரகசியம் இதுதான், நல்லா கவனிங்க. இந்த மதில் எருசலேம் என்பது ரட்சிப்பு, அதாவது அந்த மதில் என்பது ரட்சிப்பை காண்பிக்கிறது, வாசல் என்பது துதியை காண்பிக்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த மதிலை தாண்டறதுக்கான ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? தேவ ரகசியத்தை நாம் அறிந்து பூர்ணப்பட்டுருவோம்னா நம்ம மதிலை தாண்டிடலாம். ஆமெனா? இந்த மரண மதிலை தாண்டனா அறிவு, தேவனை அறிகிற அந்த அறிவு, தேவனை பற்றின ரகசியங்களை நாம் அறிந்து பூர்ணப்பட்டிருக்க வேண்டும். 40வது அதிகாரம் ஆதியாகம புத்தகத்தில் வாசிங்க, பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, அவைகள் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். கரங்களை தாய்மன் சொல்லுவாமா? ரகசியம் எல்லாம் என் தேவனுடையது. கரங்களை தாய்மன் சொல்லுவாமா? நீ மதிலை தாண்ட வேண்டுமே ஆனால் தேவனுடைய ரகசியங்கள், தமக்கு பயந்தவர்களுக்கு தம்மை பற்றின ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். தேவ பயம் என்பதுதான் பரிசுத்தம். இங்கே யோசேப்பு தேவ பயம் உடையவராக, அவர் ஒரு பரிசுத்தராக, தேவனுக்கு முன்பு ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை செய்தபடினாலே அந்த மதிலை தாண்டுவது தேவனுக்கு உரியதில் அவர் அர்த்தம், ரகசியத்தை வெளிப்படுத்துவது. இந்த தேவ ரகசியம், தேவனை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் அறிகிற இந்த அறிவுதான் நம்மை திவ்ய சுபாவத்துக்கு நம்மை கொண்டு போகிறது. ஆக இந்த தேவ ரகசியங்களை நம்ம எந்த அளவுக்கு அறிகிறோமோ மரணமாகிய இந்த மதிலை தாண்டி விடலாம். ஆமெனா? உங்க வாழ்க்கையில் எவ்வளவு காலம் இருந்த எல்லா எதிரி சேனைகளையும் கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார். நீ மதிலை தாண்டுவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமெனா? கவலையே படாதீங்க, நீங்கள் மதிலை தாண்டிட்டீங்க. உங்களுக்கு தடையாக இருந்த எல்லா தடைகளையும் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் உங்களை தாண்ட செய்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு போதுமானவர். யோசேப்பு அருமையாக மதில் தாண்டி ஒரே நாளில் ஆளுகை செய்தார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன்னா யோசேப்பு அந்த இடத்துல ஒரு பூரண புருஷனாக கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனை அறிகிற அறிவின் அந்த மேன்மையில், அந்த பூரண புருஷன்ல, அந்த பூர்ணமாக்கப்பட்ட அனுபவத்தில் இங்கே யோசேப்பு இருக்கிறார். அர்த்தம் சொல்லுவது, ரகசியத்தை வெளிப்படுத்துவது, தேவனை பற்றின சகல ரகசியங்களும், இந்த உலகத்தை பற்றின, இந்த பிரபஞ்சத்தை பற்றின எல்லா ரகசியங்களையும் அறிவது தேவனுக்குரியது அல்லவா என்று சொல்லி அவர் தேவனாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போனார், மதிலை தாண்டினார், ஆளுகை செய்தார். ஆமெனா? துரைத்தனம் பண்ணுவாயோ, ஆளுகை செய்வாயோ, எஸ், அதுக்கு தான் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமெனா? ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. எப்பொழுதுமே இந்த மதில் சூழ்ந்த இந்த பட்டணம், இந்த மதிலும் இந்த சேனை என்று நம்மை பயமுறுத்தும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அந்த வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்து அழைத்து கொண்டு போகிறார். வேவு பார்க்கும்படியாய் காதேஷ் பர்னேயாவிலிருந்து அவர் அங்கே அனுப்புகிறார். போனவர்கள் என்ன செய்தார்கள்? வானத்தை அலகாவிய மதிலை நாங்கள் கண்டோம், அங்கே ஏனாக்கின் புத்திரரை கண்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு சேனையை கண்டோம், ஒரு மதிலை கண்டோம், ஒரு மாம்ச யுத்தம் பண்ணக்கூடிய சேனை எங்க இருக்கிறது? மரணமாகிய மதில் அங்கே இருக்கிறது. மோசே சிம்பிளா சொல்லிட்டாரு, நீங்க ஒன்னையும் கவலைப்படாதீங்கடா, நீங்க எகிப்தில் இருக்கும் போதே உங்களுக்காக யுத்தம் பண்ண சேனைகளின் கர்த்தர், இந்த வனாந்தரத்திலே உங்களுக்காக யுத்தம் பண்ண சேனைகளின் கர்த்தர், இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு இந்த மதிலை தாண்டும்படியாய், இந்த சேனையை ஜெயிக்கும்படியாய், இந்த மதிலை தாண்டும்படியாய் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா?
நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார், மதிலை தாண்ட செய்ய போகிறார். எடுத்து வாசிங்க, கொஞ்சம் வேகமா திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் இதை பற்றின ரெஃபரன்ஸை அப்படியே ஞாபகப்படுத்துவார். நல்லா திருப்பிக் கொள்ளுங்க. உபாகம புத்தகம் 1வது அதிகாரம், அதில் மோசேனுடைய ஒரு மகிமையான ஸ்பீச் அங்கே இருக்கும் இல்லையா? எந்த வசனம் தெரியுமா? 28 வாசிங்க. நேரம் வேகமாக வாசிங்க, போல டைம் ஆச்சு. நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளவும் மதில்கள் உள்ளவையுமாய் இருக்கிறது என்றும். என்ன மதில் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன மதில்? ஐயோ, இவர்கள் வந்து துர்ச்செய்தி பரப்பினார்கள், அவங்க இருதயம் எல்லாம் கரைந்து போயிருச்சு, அந்த அளவுக்கு துர்ச்செய்தி பரப்பினாங்க. என்னது? மதிலை கண்டோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அறிக்கை பண்ணுங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. இவங்க கண்டது ஒரு சேனையும் ஒரு மதிலை தான் பார்த்தாங்க. நித்திய ஆளுகைக்குள்ளே கடந்து போகிற நாம், அதை சுதந்திரிக்க போகிற நாம், தடையா நிற்கிறது அந்த சுய பரிதாபம். ஐயோ, நாங்களும் என் பிள்ளைகளும் இங்கே செத்து விடும். இந்த சுய பரிதாபம், இந்த சுய அன்பு, சுய நம்பிக்கை, எங்களால் ஜெயிக்க முடியாது, இந்த சேனையை, இந்த மதிலை தாண்ட முடியாது. ஆமேனா? கர்த்தர் இந்த சுயத்தை இன்றைக்கு உடைக்கிறார். ஆமேனா? பயப்படாத, தைரியமா இரு. உன்னை அழைத்தவர் சேனைகளின் கர்த்தர், அவர் மகிமையின் ராஜா. ஆமேனா? தொடர்ந்து வாசிமா. ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்கி பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவருக்கு பயப்படாமலும் இருங்கள். கரங்களை சொல்லுமா? கலங்காத, பயப்படாதே, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனுக்கு கர்த்தர். கையை தட்டி மகிழ்ச்சி செலுத்துவோமா? என் கர்த்தர் என் முன் செல்கிறார், எனக்காக யுத்தம் பண்ண என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு முன் செல்கிறார். நீங்களும் நானும் ஒண்ணுமே பண்ண முடியாது, மாம்சத்தை ஜெயித்தவர் அவரே. ஆமெனா? அவர்தான் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர், அவர் மகிமையின் ராஜா. வாசல்களே, அலங்கத்தின் வாசல்களே, மதிலின் வாசல்களே, அரணான பட்டணத்தின் வாசல்களை, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் எனக்கு முன்னே போகிறவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். வாசி தொடர்ந்து. தேவனுடைய கர்த்தர் எகிப்திலே உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கரங்களை தேவன் சொல்லுவோமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றார், நீ மதிலை தாண்டுவே. ஆமெனா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி அந்த சேனைகளை முறியடித்து அந்த யானாக்கின் புத்திர எமோரியர்களை 7 ஜாதிகளை சங்காரம் செய்து அந்த மதில் சூழ்ந்த பட்டணத்தை இவர்கள் கட்டிக்கொள்ளும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். அதே தேவன் தான் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும். உள்ள போயிட்டாங்க. 7 ஜாதியில எபூசியர்கள் மாத்திரம் தேவனுடைய நகரமாகிய மதில் சூழ்ந்த பட்டணமாகிய சீயோன் கோட்டையை பிடித்திருக்கிறார்கள். எபூசு என்றால் சுயநம்பிக்கை. என்னால கூடும், என்னால முடியும், நான் செஞ்சிருவேன், என்னால கூடும், என் பிள்ளைகள், என் அன்பு, இதுதான் அந்த சுயநம்பிக்கை, அந்த சுய பரிதாபம். நல்லா கவனிக்கணும். தாவீது ராஜாவாயிட்டார். இப்ப எப்ரோனில் 7 வருஷமாக யூதாவுக்கு மாத்திரம் ராஜாவாக இருந்தார். இப்போது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக வந்து விட்டார். நல்லா கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான சொல்லி முடிக்க போறோம். கவனிங்க. இப்போ ராஜாவானவன் இந்த எபூசியர்களை பிடிக்கும்படியா சீயோன் கோட்டையை பிடிக்கும்படி போறாரு. நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. அங்க எபூஸ்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, ராஜாவால இதை பிடிக்க முடியாது. என்னது? ராஜாவால பிடிக்க முடியாதா? தாவீது யாருன்னு நினைக்கிறீங்க? பெலிஸ்தீர்ல ஓட விட்டவர். அவர் பண்ண யுத்தம் இல்ல, சாதாரண யுத்தம் இல்ல. அமலேக்கியர்களை துரத்தி போய் சங்காரம் செய்தவர். அவர் யுத்த வீரன், அவர் யுத்த புருஷன். தாவீது போய் நின்னலங்க, ஜெயந்தான். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான சொல்றது, உம்மாலே நான் ஒரு சேனை, இந்த மாம்சம், சுய பரிதாபம், சுய நம்பிக்கை, சுய அன்பு, எனக்கு சீயோனை பிடிக்கணும்னா, அந்த கோட்டையை பிடிக்கணும்னா இதை சாவடிக்கணும்னு அவங்க சொல்றாங்க. குருடரும் சப்பானிகளும் தாவீதை விட மாட்டாங்க. ஆக இந்த குருடு என்பது, சப்பானி என்பது அந்த சுய பரிதாபம், அந்த நான் ஒன்றுமில்லை அப்படிங்கிற ஒரு பயங்கரம். இவங்க இங்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, தாவீது எப்பேற்பட்ட யுத்த வீரன், எப்பேற்பட்ட யுத்த புருஷன், உன்னால முடியாதுன்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போனா இந்த மாம்ச சேனைக்கு எவ்வளோ பவர் பார்த்துங்க.
இதுதான் பாயிண்ட் இன்னைக்கு. ஆண்டவர் என்ன சொல், தாவீதை பார்த்து சொல்றாங்க. தாவீதால பிடிக்க முடியாது. வாசிக்க போகலாம் 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகலாம். 6ஆம் வசனத்தை வாசிக்க போகலாம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை. எவ்வளவு தைரியம்! இந்த மாம்சம் குறுக்க நிக்குது. எதுக்கு? தொடர்ந்து வாசிங்க. குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்ன இந்த குருட்டு ஆவி, அறியாமை என்கிற தேவனை பற்றின அறிவில்லாத இருக்கிற இந்த குருட்டு ஆவியும் விசுவாச ஓட்டம் ஓட முடியாது இருக்கிற சப்பானியும் தடுப்பார்கள் என்று சொல்லி, என்ன மாம்சம் புரிஞ்சு போச்சா? இது இந்த குருடு, ஐயோ குருடு பாவி. சில பேர் பார்த்தா அப்படியே கண்ணு தெரியாதவங்கள இறக்கம் இருக்கு இல்லையா, எழுத்தின்படி வச்சுங்க. அப்படியே கண்ணு தெரியல, ஐயோ சப்பானி பார்த்த உடனே இறக்கம் பொங்கும் இல்லையா? தேவனை விட நமக்கு அந்த குருடும் சப்பானி நமக்கு உள்ளே இருக்கிறது. தேவனை பற்றின அறிவு, தேவன் அந்த சீயோனை பார்க்கிற மகிமை, அந்த தேவனுடைய ஆலயமாகிய என்றென்றைக்கும் சீயோனிலே வாசமாக இருக்கிற சீயோனின் ராஜாவாகிய சேனைகளின் கர்த்தராகிய இயேசு ராஜாவை நோக்கி பார்க்காத அந்த குருடும், அவருக்காக ஓட முடியாதபடி இருக்கிற அந்த சப்பானியும் நமக்கு உள்ளே இருக்குது. இவங்க தான் இந்த சீயோன் கோட்டையை பிடிக்க முடியாது தடுக்கிறாங்க. இந்த மாம்சம் நமக்குள்ள இருக்கிற தேவனை பற்றின அறிவு இல்லாத குருட்டு கண்கள், மாம்ச கண்ணும் மாம்ச பலவீனமும் அவிசுவாசமும், தேவனுக்கென்று ஓட முடியாத அவிசுவாசமும், மாம்ச அறிவும் மாம்ச ராஜ்யமும், இதுதான் என்ன பண்ணுதுன்னா தேவனண்டையில் ஓடக்கூடாதபடிக்கு நம்மை தடுக்கிறது. அப்போ இவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க, நீ எவ்வளோ யுத்தம் ஒன்றா பண்ணலாம், நல்லா கவனிங்க, நீ எவ்வளோ ஒன்றா பண்ணலாம். தேவனை பற்றின அறிவு அதுதான் யோசேப்பு பெற்றிருந்தார். இந்த ரகசியம் தேவனுடையது அல்லவா என்று சொல்லி, அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் நமக்குன்னா, உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இன்னைக்கு நாம் தோல்வி அடைந்ததுக்கு காரணம் எல்லாம் நம்முடைய குருடும் சப்பானியும். தேவனை பற்றின அறிவு இல்லாமல் தேவ சித்தம் செய்யாமல் தாறுமாறாக மாம்சலவை செஞ்சுட்டு இருப்போம். அதனால தேவன் துக்கப்பட்டு நம்மளை தண்டிச்சு இருப்பார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சீயோன் கோட்டையை பிடிப்பாய். ஆமேனா? குருடரும் சப்பானிகளும் பயங்கரமான பலவான்கள். ஏன்னா அவங்க குருடு தான். எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா இந்த குருடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இவங்களை பயிற்றுவித்திருந்தார்கள். அவங்க வில்வித்தையில் பயங்கரம். இந்த குருடர்கள் பார்த்தீங்கன்னா வில்வித்தையில் பயங்கரமான பலவான்களாக இருந்தார்கள். அவங்க ஒரு சின்ன சவுண்ட் திரும்பிச்சினா அவ்வளோ ஷார்ப்பாக அடிப்பாங்க அந்த குருட்லேயே. இந்த சப்பானிகள் என்ன செய்வார்கள் என்றால், மல்யுத்தம் மாதிரி யாராச்சும் அலங்கத்தின் மேலே யாராச்சும் வந்தாங்கன்னாக்கா அப்படியே ஓடி போய் குண்டாங்கட்டியே போயிட்டு அவங்க மேலே விழுந்தாங்க, அப்படியே கொன்று போடுவார்கள். உள்ள அலங்கத்துக்குள்ளே நுழையவே முடியுது. எழுத்தின்படியே இந்த ஒரு பயங்கரத்தை பராக்கிரமத்தை வச்சு தான் தாவீது கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் தாவீதுக்கு நல்லா தெரியும், உம்மாலே ஆமேன் என் விளக்கே என் வெளிச்சமே, ஆமேன் சொல்லுவோமா? கல்வாரி சிலுவையில் மரித்த வெளிச்சமே, என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிற என் விளக்கே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், இந்த சீயோன் கோட்டையை நான் பிடிப்பேன், அது நித்திய நகரமாக மாற்றுவேன். ஆமென் சொல்லுவோமா? புரிஞ்சு போச்சா? ஆக இந்த மாம்சம் தான் குறுக்க நிற்கும். குருடும் சப்பானியும், தேவனை பற்றின அறிவில்லாத இருக்கிற குருடும் தேவனுக்கென்று ஜீவிக்கிற ஜீவியம் இல்லாத சப்பானியும் தடுப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு ஜெயம் எடுத்து எல்லாவற்றையும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள் என்று சொன்னார்கள், ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. கரங்களை தட்டி சீயோன் கோட்டையை பிடித்தான். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்த காரணம் என்ன? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். குருடு சப்பானி வந்துச்சா மாம்சம்? இதுதான் பிரச்சனை இன்னைக்கு. ஆனால் மாம்சத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்ம கரம் பிடிச்சு சொல்றாரு, நான் இருக்கிறேன், உன் விளக்கு நான் இருக்கிறேன், உன் வெளிச்சம் நான் இருக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். அதனால் குருடரும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். கரங்களை உயர்த்தி, அவள்தான் நித்திய ராஜ்யம். ஆமேனா? மதிலை கட்டிட்டாரு தாவீது. ஆமேன் சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? தாவீது மதிலை கட்டிட்டாரு. அந்த மதில் சூழ்ந்த பட்டணம் பொக்கிஷம் நிறைந்த பட்டணம், அது மகிமையின் பட்டணம், அது அரணிப்பான பட்டணம், அது ராஜரிக பட்டணம், அது நித்திய காலமாய் தேவனோடு கூட அரசாளுகிற மகிமையின் பட்டணம். காரணம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்.
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கையை தட்டி ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராகிய விளக்கு, நித்திய விளக்கு, என்னாலும் தாவீதின் சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய நித்திய விளக்கு அவரோ தாவீதோடு கூட இருந்தபடியினாலே தாவீது அரணான அந்த மதில் சூழ்ந்த பட்டணத்தில் என்றென்றைக்கும் ராஜாவாக குடியிருக்கிறார். இந்த தாவீதின் சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வீற்றிருப்பார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஒரு மதிலையும் தாண்டுவேன். ஆமெனா. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எழுத்தின்படியே சொல்றேன், உங்க யுத்தம் முடிந்தது. ஆமெனா. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், உங்களுக்கு முன்னே போகிறார். யாக்கோபின் தேவன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமெனா. அவர் நம்மோடு கூட, ஏனென்றால் அவர் தான் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். 46வது சங்கீதம், 46வது சங்கீதம். அந்த யாக்கோபின் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 7 வாசிங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு? உன் யுத்தம் ஓய்ந்தது. ஆமெனா. ஆமெனா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போய் அந்த சேனையை ஜெயங்கொண்டு யுதத்தை முறித்து ஒரு இலைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். அந்த மதிலை தாண்டி நித்திய காலமாக இலைப்பாற போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து, வில் என்பது மாம்ச பலம், ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிற மாம்ச பெருமை, மாம்ச பலம், மாம்ச பலன் எல்லாவற்றையும், அந்த ரதம் என்பது மாம்ச பெருமையை முறிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். தைரியமா போங்க. எல்லா பிரச்சனையும் கர்த்தர் முறியடித்து விட்டார், ஓய பண்ணுகிறார். ஒரு சமாதானம், ஒரு இலைப்பாறுதல் இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் கண்கள் பார்க்கும். ஆமெனா. எல்லா யுத்தமும் முறிஞ்சது. எல்லா மதிலையும் தாண்டி நீங்கள் ஆளுகை செய்ய போகிறீர்கள். கர்த்தர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு தெளிவா. எல்லா யுத்தங்களும் முடிஞ்சது. என் பிள்ளை, என் குடும்பம், என் கணவன், என் மனைவி பிரச்சனைகள் என்னாகும் எல்லாவற்றையும் தேவன் ஜெயமாக முடிக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், இலைப்பாற செய்கிற மகிமையின் கர்த்தர். எல்லாருமே முழங்கால் படிட்டு நன்றி சொல்லி, பரலோக பரமபிதாவே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.